ஐஐடி மெட்ராஸில் 2025க்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், எல்லாருமே எலிஜிபிள். நீங்கள் எந்த டிகிரினாலும் முடிச்சிருக்கலாம். ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்குமே ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எந்த வயசுலேருந்து எந்த வயசு வந்து முடிகிறவங்க இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து எக்கச்சக்கமான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வீடியோவில் நான் செலக்ட் ஆகிட்டேன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா 3 தான் இதை வந்து பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைப்ரேரியன், சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், டெப்ஸ்ட்ரேட்டர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேட்டர், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 50 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரேட்டர் வேறு. டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேட்டருக்கு 45. ஸோ 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொதல் 3 பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதோட சேலரியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சேலரியும் பிரித்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரேட்டருக்கு லெவல் 12 சேலரி, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேட்டருக்கு லெவல் 10 சேலரி. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க கேட்டகரிஸ் பிரித்து. குரூப் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் பொசிஷனும் ஜூனியர் சூப்பரிண்டெண்டன்ட் பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 32 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 6 சேலரி வந்து கொடுக்குறாங்க. குரூப் சி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், இதுக்கு 27 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லெவல் 3 சேலரி உங்களுக்கு கிடைக்கும். வேக்கன்சிஸும் எத்தனை இருக்குன்றதை நீங்கள் வந்து உங்கள் கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் வந்து மார்க்ஸ் அதிகமாக எடுத்து டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணாலும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து 19 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஏப்ரல் 19 ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே 19 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஸோ 5:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்தியன் சிட்டிசனாக நீங்கள் வந்து இருக்கணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே 19 5:30க்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணணுன்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எந்தெந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்களோ அது போக எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, பிஹெச்டி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எல்லா மார்க் ஷீட்ஸும் அப் டு டேட் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். கேட்டகரி நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டும் உங்ககிட்ட இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரி சேர்ந்தவங்களும் 500 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது. இதில் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால ஹார்ட் காப்பி வந்து இன்ஸ்டியூட்க்கு நம்ம வந்து சென்ட் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம்ஸ்க்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 48 பாயிண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. லைப்ரேரியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். வித் அ மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. லைப்ரேரியன் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இல்லைனா டாக்குமெண்டேஷன் 55% மார்க்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து போதும். இதில் நீங்கள் வந்து எலிஜிபிளாக வந்து இருக்கீங்க. அதே மாதிரி சிஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து கேட்குறாங்க. ஏதாவது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, இதுலேயும் உங்களுக்கு 55% மார்க்ஸ் இருந்தால் போதும். டெப்யூட்டி ரெஜிஸ்டருக்கும் மாஸ்டர் டிகிரிஸ் வந்து தேவைப்படுது வித் 55% ஆஃப் மார்க்ஸ். டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு மாஸ்டர் இன் ஃபிசியோதெரப்பி வித் அ ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்த்தோபெடிக்ஸ் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பியில் 55% ஆஃப் மார்க்ஸ். ஸோ உங்களோட
டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு மேட்சாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இல்லைன்னா வந்து மாஸ்டர்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க, ஜஸ்ட் 55% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாலே இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 16. ஸோ நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டுங்க. டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ரிலேட்டடான அப்டேட்ஸ் நம்ம டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வீடியோவும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.